சந்தோஷமே எங்கும் சந்தோஷமே. Rubilux Rockfort Paints. நான் ஒன்று எடுத்து வெட்டினேன். இவர் வந்து பிடிச்சாரு. அந்த பிடிச்சது தாண்டி இப்படி போய் அருவா அப்படியே வெயிட்டு தாங்கி இப்படி போய் ஒரு ஒரு குத்து குத்திடுச்சு. அந்த குவாலிட்டி பிக்சர்ஸ் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணுறதுக்கு ஜெமினியில் வந்து அப்படி செக் பண்ணும்போது தான் ராஜு மேனன் சார் வந்து யார் அந்த பையன் நல்லா இருக்கிறான் அப்படின்னு கேட்டிருக்காரு. இது மறுநாள் வந்து ஆர் ராஜசேகர் வந்து அப்பா அது ஒரு பெரிய ரோல் இருந்தது. அது எதுன்னா அந்த டேனியல்னு அந்த ரோல் தான் எனக்கு கொடுத்தது. ஆனால் என்ன காரணமோ அதில் எனக்கு தூக்கிட்டாங்க. அதுக்கெல்லாம் நான் வந்து அழுது எனக்கு என்னென்னா ஒரு அதை வட போச்சே கதை தான் இப்படி ஒரு ரோலை சொல்லிட்டு இல்லைன்ட்டாங்களே அப்படின்னா அது கொஞ்சம் ஒர்க்கு அதெல்லாம் வந்து ஒரிஜினலாக ஒயிட் பண்ணோம், ப்ளீச் பண்ணி அதில் தான் பாதி முடி போச்சு. இங்கெல்லாம் தேவையில்லாத கொட்டி போச்சு. எனக்கு ஒரு வருத்தம் இருக்குது. நீங்கள் பார்த்து ரசிச்சிங்க, ஆனால் ரசிக்காதெல்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் தூக்கிட்டாங்க. அதனால எனக்கு அந்த டேரக்டரே நான் சொல்லிட்டு இருந்தேன், நீ நம்ப வச்சுட்ட, ஆனால் நடிக்க வச்சு நிறைய தூக்கிட்டேன் அப்படின்னு. நிறைய சீன் போச்சு. கூத்துப்பட்டில் இருக்கும்போதே 80 வயசு தாத்தாவெல்லாம் பண்ணியிருக்கிறேன். நான் நடிக்கிறது தானே. இப்போயும் வந்து 2 படங்கள் வந்து அந்த ஏஜில் பண்ணுறேன், லீடாக பண்ணுறேன். என்னை வந்து 18 வயசு பையனாக நான் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. 18 வயசு பையனாக நான் பண்ணுறது நீங்கள் நம்பணும். அதை கிரியேட் பண்ண முடியும்னா ஓகே. மைனா முடிஞ்சதுக்கப்புறம் எல்லா படமும் ஃப்ளாப். அதுக்கப்புறம் அந்த அத்தனை படமும் ஓடல. ஆனால் இந்த கிளாஸ் போடாத எல்லோரும் நைட்டு பூரா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னு பார்த்தா அந்த லைட் அந்த ஒயிட்டில் பவுன்ஸ் ஆகி கண் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. பார்த்தா ரெட்டு கண்ணை திறக்கணும் இப்படி இருக்குது. ஐயோ ஐயோன்னு அழுகுறாங்க. உடனே அவர் அங்கே மெடிசன் வர வச்சு இவர் எல்லாருக்கும் மெடிசன் கொடுத்து இது பண்ணி உங்களுக்கு இந்த படம் பண்ணதுக்கப்புறம் முதல் பாராட்டு, இந்த படத்தை பார்த்துட்டு உங்களோட கேரக்டர் பார்த்துட்டு முதல் பாராட்டு ஏதாச்சும் வந்திருக்கா? 2 பேரும் தான். முதல் பாராட்டு 2 பேர். ஓகே. உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன்னா தமிழ் சினிமால யார்? கமல்ஹாசன் சார். ஓகே. அவர் நடித்த படங்களில் பிடிச்ச படம்? எல்லாமே பிடிக்கும். வேட்டையாடு விளையாடு எல்லாமே பிடிக்கும். சார் நீங்கள் வந்து இந்த படம் வந்து முழுக்க நைட் ஷூட்டு அப்படின்றப்ப, ஆனால் நைட் ஷூட்டுன்றப்ப எல்லாத்துக்குமே ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குல்ல சார்? ரொம்ப ஸ்டெயின் பண்ணி ஒர்க் பண்ணணும். அதெல்லாம் எப்படி சார் மேனேஜ் பண்ணி? இல்லை, சினிமாங்க இது. சினிமாவில் வந்து டெக்னீஷியன் வந்து ஆர்டிஸ்ட் வரைக்கும் அவங்களுக்கு அந்த இதெல்லாம் இல்லை. எல்லாம் ஒரே ப்ராசஸ் தான். அவங்களுக்கு உள்ளே வந்துட்டாங்கன்னா போதும், அவ்வளோதான். அவங்க நைட்டு தனியாக, பகல் தனியாக, நைட்டில் தூக்கம் வரும், பகல் அப்படி இல்லை. இப்போ டெக்னீஷியன்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சுறுசுறுப்பாங்க. நைட்டில் தேனி பூச்சி மாதிரி இருப்பாங்க. நம்ம லொக்கேஷன் மாற்றிக்கிட்டே இருப்போம். ஏன்னா எங்கள் படம் ஓடிட்டே இருக்கும். ஒரு லொக்கேஷன் நாங்கள் ஷூட் பண்ணது ரொம்ப கம்மி. பறந்துகிட்டே இருப்போம், அப்படியே போயிட்டே இருக்கும். பின்னாடி யூனிட்டெல்லாம் காரில் பைக்கில் வரும். நானே காரில் இவங்களை ஷூட் பண்ணி இவங்க போயிட்டு நான் பின்னாடி பைக்கில் துரத்திட்டு வருவேன். அந்த இது முடிஞ்சதுக்கப்புறம் ஆறு அடிப்பாங்க. அவங்க டைலாக்ல உள்ள பேசிட்டு வாங்க ஆறு அடிப்பாங்க. சடான் ஓவர்டேக் பண்ணிட்டு கேமரா ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் அதை பார்க்கணும். அப்படி அவ்வளோ சுறுசுறுப்பு இருக்கும்போது யாருக்குமே அந்த இதே தெரியவே தெரியாது. ஏன்னா நம்ம பின்னாடி யூனிட் ஒடியான்ட்டு இருக்கும். நாங்கள் முன்னாடி போயிடுவோம். நாங்கள் எந்த ரோட்டில் இருக்கிறோம் சில சமயம் அவங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. ஃபோன் பண்ணுவாங்க, சார் எந்த ரோட்டில் சார் இருக்கீங்க அப்படின்னு. நாங்கள் இப்படி வாங்க அந்த இடத்துல இருக்கிறோம்னு சொல்லுவோம். அப்புறம் மறுபடியும் அங்கே வந்து அங்கிருந்து மறுபடியும் அலைன்மெண்ட் ஆகி ஓடுவோம். சுறுசுறுப்பு அதை எல்லாம் நிற்க வச்சு படம் எடுத்தால் தானே பிரச்சனை. நாங்கள் அதை ஓட வச்சுட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ நைட் டைமில் எடுக்கிறதுனால இப்போ இந்த சீன் வந்து எனக்கு நைட்டு எடுத்தாகணும், இதை மிஸ் பண்ணிட்டோம்னா அடுத்த நாள் நைட்டு தான் வந்து எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஸோ அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? ஈஸியாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் தான் எனக்கு அந்த மாதிரி ப்ரெஷரை நான் ஏற்றிக்கவே மாட்டேன் மண்டையில். நான் ஒரு நாளைக்கு இவ்வளோ எடுத்து ஆகணுங்கிற ப்ரெஷரை நான் ஆர்டிஸ்ட் மேலேயும் போட மாட்டேன், டெக்னீஷியன் மேலேயும் போட மாட்டேன், என் மேலேயும் நான் வச்சுக்க மாட்டேன். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எடுத்துக்க. ஏன்னா நான் என்னோட ப்ராசஸ் தெரியும். எனக்கு நான் இவ்வளோ நாள் பட்ஜெட் போட்டிருக்கேன், இந்த கதை இங்கேருந்து இங்கே போகணும்னு நல்லா தெரியும். அதனால் இன்றைக்கி வந்து ஒரு சமயம் ஏதாவது ஒரு காரணத்தினால ஒரு 3 மணி நேரம் முன்னாடியே ஷூட் முடிக்க வேண்டியது இருந்தால் கூட முடிச்சுட்டு அளவுக்கு போய் படுக்க சொல்லிடுவேன். அந்த 3 மணி நேரம் அடுத்த நாள் நம்ம போய் எடுத்துக்கணும். நான் டென்ஷனும் ஆக மாட்டேன். எனக்கு அந்த கண்டினியூட்டி ப்ராப்ளமோ அல்லது இன்றைக்கி எடுக்க வேண்டியது 3 மணி நேரம் நினச்சி மறுபடியும் ப்ரொடியூசர்ட்டு போய் இன்னொரு 6 கால் ஷீட் கொடுங்க நாளைக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லவே மாட்டேன். சொல்ல போனால் நாங்கள் 25 நாள் பிளான் பண்ணி போய் 21 நாள் ஷூட் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்துட்டோம். 4 நாள் மிச்சப்படுத்திட்டு திரும்பி மறுபடியும் கொஞ்சம் ஃபுட்டேஜ் படுத்துக்கலாம், மறுபடியும் ஒரு 2 நாள் போனோம். மொத்தமே 23 நாள் தான் ஷூட் பண்ணுவோம். அதெல்லாம் ப்ரெஷர் ஏற்றிக்கவே மாட்டேன். நான் அந்த ஷூட்டிங் மேலே ப்ரெஷர் ஏற்றினா நமக்கு வச்ச கன்ஃபியூஷன் தான் ஆகும். கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தோம்னா இதுக்கு மேலே சீன் எடுக்கலாம். சார் இப்போ நான் வந்து ஒரு சில ஃபோட்டோஸ் காட்டுறேன் சார், அதோட மெமரிஸ் நீங்கள் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் திருவண்ணாமலை. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ஒரு சீக்வன்ஸில் வந்து அர்ஜுன் சாரை வந்து நான் அருவாளால் வெட்ட போகணும். எங்கள் அண்ணன் வந்து சாய்குமார் அண்ணன், அவர் வந்து பிடிக்கணும். இது சீனு. ஒரிஜினல் அருவா எனக்கு டம்மி கொடுத்துருந்தாங்க. பேரரசு டைரக்டர் வந்து ஒரிஜினலை கொண்டு வந்து கொடுத்தாரு. ஒரிஜினல் கொடுத்தா அது ரெயின் எஃபெக்ட் போட்டாங்க ரெயின்னு. அவர் வரையில் டக்குன்னு அண்ணல் அரசு தான் மாஸ்டர். அவர் வந்துட்டு
என்னப்பா யார்ப்பா அவன்கிட்ட கொடுத்தது அப்படின்னு. இந்த டேரக்ட் அதெல்லாம் அந்த அப்படின்னு டம்மி வச்சார். இவர் எல்லாம் சார் ரெடி பண்ணலாம். யார் ஒன்று கொடுத்தது? திருப்பி ஒரிஜினல் வந்துச்சு. அவன் வந்து ஏய் இவனுக்கு யாரை திருப்பி கொடுத்தது? இல்லை டேரக்ட் அதெல்லாம் உனக்கு பிசாமல் விடு அப்படின்னு மறுபடியும் திருப்பி ஒரிஜினல் 3வது தடவை மாறிடுச்சு ஒரிஜினல். சரி ஒரிஜினல் வந்தால் ஷார்ட் எடுத்தாச்சு. நான் அங்கேயிருந்து நடந்து வந்து இப்போ வந்து அருவாள் எடுத்து வெட்டணும், அவரும் பிடிக்கணும். நான் ஒன்று எடுத்துணும் எடுத்து வெட்டினேன். இவர் வந்து பிடிச்சாரு. அந்த அந்த பிடிச்சது தாண்டி இப்படி போய் அருவா அப்படியே வெயிட்டு தாங்கி இப்படி போய் ஒரு 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 குத்திடுச்சு. குத்துனா கேமரா அப்படி வந்து பின்னாடி வந்து இப்படி நிற்குது. அர்ஜுன் வந்து என்ன அப்படின்னாரு. நான் வந்து அந்த அதே இதில் இருக்கேன். ஏன்னா கேமரா எனக்கு தானே இருக்குது ஷார்ட் அப்படின்னு. யார் கொடுத்தது அப்படின்றாரு. நான் அது அவரு மூலில் இருந்துட்டு அவங்களாம் பயந்துட்டாங்க. டேரக்டர் கட்டுன்னு வந்தோன்னே திரும்பி வந்தார். ஓ யார் யார் கொடுத்தா அவருக்கு? நான் எதுவும் சொல்லலை. டேரக்டர் எப்படி சொல்லலை? டேரக்டர் இப்படி என்னப்பா நீ இப்படி பண்ணிட்ட அப்படின்றாரு. அண்ணாரசு நான் உதே சொன்னேன் இல்லை. அண்ணாரசு நானும் ரொம்ப ஃப்ரெண்டு. அப்போ என்ன நாங்கள் கொக்கிலாம் அதுலேருந்து பழகும். அவர் வந்து என்னப்பா நான் தான் சொன்னேன் இல்லை அப்படின்னு. நான் சொன்ன பேசாமல் இருந்தேன். இவர் கொத்திட்டு நேராக போயிட்டார். என்கிட்ட வந்து சொன்னார், அருவாளை அப்படி இப்படி கூடாது புரியுதா? நீ நான் வந்து எவ்வளோ படம் பண்ணியிருக்கேன். நானே ஒரிஜினல் இருக்க மாட்டேன், டம்மி தான் வைப்பேன். அப்புறம் அருவாளை வந்து சினிமாவில் வெட்டணும்னா இப்படி தான் வெட்டணும். நம்ம இன்னும் இங்கேருந்து அந்த பால் போகிற மாதிரி இங்கேருந்து போனால் அந்த வெயிட் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்படிலாம் பண்ணக்கூடாது, தெரியாமல் செய்யாத, எப்போவுமே யார் என்ன சொன்னாலும் ஒரிஜினல் தூக்காத அப்படின்னு ஒன்று சொன்னார். நான் பேசாமல் வந்துட்டேன். அப்புறம் தான் சாய்குமார் போய் பார்த்துருக்காரு. இது குத்தி ரத்தம் உள்ளே இவ்வளோ பெருசு உள்ளே போயிடுச்சு. அந்த அது உள்ளே போனால் ரத்தம் வருது அப்படின்னா விட அந்த பையன் புது பையன் ஏதாவது சொன்னால் பாவம் திட்டுவானுங்க, அதனால் விட்டுருங்க அப்படின்ட்டார். இது சாய்குமார் என்ன வந்து சொல்லிட்டாரு, தம்பி தெரியுமா அப்படி இன்னும் விஷயத்த சொன்னார். எனக்கு பயங்கர மரியாதை இருந்துச்சு அர்ஜுன் சார் மேலே. என்னென்னா அவர் அதுக்கு முன்னாடி பொறுமையாக சொன்னார். மறுநாள் லொக்கேஷனுக்கு போய் நான் இவர் எனக்கு ஷூட் இல்லை, நான் இவருக்காக டிஆர் கார்டனில் ஷூட்டிங் நடந்து நான் போய் பார்த்தேன். வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்ன வந்துட்டு வாயா என்ன அப்படின்னாரு. இல்லை சார் அப்படின்னா எனக்கு உண்மையில் கண்ணில் கலங்கிடுச்சு. நீங்கள் வந்து என்னை வந்து யாருன்னு திட்டிருந்தீங்கன்னா போயான்னு நான் திட்டிட்டு போயிருப்பேன். யாராவது சொன்னால் நான் என்ன பண்ணேன், சொன்னால் செஞ்சேன், எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு வந்துட்டேன். ஆனால் அந்த புரிதல் இருக்குல்ல, அவர் புரிஞ்சுட்டு இதை நீ செய்யாத, இது பண்ணாத, அப்புறம் இந்த இடத்துல அவனை இப்படி ரத்தம்னு சொன்னால் எல்லாருமே திட்டுவாங்க. ஏன்னா அவர் பெரிய ஹீரோ, அவருக்கு ஒன்று ஆர்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க. நம்ம அப்போ தான் அங்கே வந்து ரொம்ப ரொம்ப சாதாரண ஒரு ஆர்டிஸ்ட். நம்ம அந்த படத்தில் மெயினாக கொஞ்சம் நல்ல லீடப், ஓரளவுக்கு வில்லனுக்கு தம்பி கேரக்டர் ஒரு நல்ல ரோல் கொடுத்தாங்க எனக்கு. அதில் வந்து அர்ஜுன் சார் வந்து அவ்வளோ ஒரு ஆக்ஷன் கிங் அப்படிங்கிறதுல அவர் வந்து ஆக்ஷன் கிங்கு மட்டும் இல்லை, மனிதாபத்துலேயே ஒரு கிங்கு தான். நெக்ஸ்ட் ஒன் மின்னல் என்னோடய ஃபஸ்ட்டு மூவி. அதுதான் அந்த 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 ஷார்ட்டு இந்த சீனை பார்த்துட்டு அப்போல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, இப்போ பண்ணுறாங்கன்னு தெரியல. அப்போது ஃபிலிமு தானே ஷூட் பண்ணிவிட்டு நேராக லேபுக்கு வந்து எப்படி எடுத்துருக்கோன்னு டேரக்டரும் கேமராமேன் வந்து பார்ப்பாங்க. அந்த குவாலிட்டி பிக்சர்ஸ் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணுறதுக்கு ஜெமினியில் வந்து அப்படி செக் பண்ணும்போது தான் ராஜு மேனன் சார் வந்து யார் அந்த பையன் நல்லா இருக்கிறான் அப்படின்னு கேட்டிருக்காரு. இதுவும் மறுநாள் வந்து ஆர் ராஜசேகர் வந்து அப்பா எங்கள் டேரக்டர் கேட்டார் போனா அப்படின்னா என்ன அப்படின்னா இது மாதிரி இருக்கணும். ஓப்பா ராஜு மேனன் சார் பார்த்தாரா, அவர் கேட்டாரா, இல்லை அந்த பையன் நல்லா இருக்கிறான் அப்படின்னு. மேடி வந்து என்ன சொல்லுவார்னா, இந்த படம் பண்ணும்போது அப்போது ரங்கீலா படம், ரங்கீலாவில் ஒரு பையன் வருவான் அதே மாதிரி. இங்கே அவர் எனக்கு பிள்ளை அந்த மச்சத்தை எடுத்துட்டேன், எங்கள் ஒரு மச்சம் இருக்கும், அதே மாதிரி இருக்காப்புல பேசுவாங்க. மின்னலே வந்து என்னோடய முதல் படம், ஒரு நல்ல அனுபவம். எனக்கு அந்த படம் வந்து ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஜிஎம் சார் நான் ரொம்ப நான் ஆஃபீஸில் இருந்தேன், ஏதாவது ப்ரொடக்ஷனில் இருந்தேன். அவர் டெய்லி நைட்டு தான் ரெக்கார்டிங் இருக்கும், சாங் ரெக்கார்டிங். நாங்கள் தான் கொண்டு போய் அவர் தரமணியில் வீட்டில் விட்டுட்டு வருவோம். நல்ல ஒரு பழக்கம். அப்போ அவர்கிட்ட வந்து எனக்கு நடிக்க எப்படி கேட்குறது அப்படின்னா, அவர் அதுவரை ரொம்ப இப்படி ஜாலியாக பேசிட்டு ஒரு நாள் வந்து நடிக்க கேட்கும்போது எனக்கு கை காலெலாம் ஆடாது, எப்படி கேட்குறது அப்படின்னு. அப்போ வந்து நான் கிளம்பிட்டு இருந்தார். அவர் எப்போவுமே ஒரு இன் பண்ணி ஒரு பேக் ஒன்று போட்டிருப்பார், சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்க்குற மாதிரி. அவர் கரெக்டாக லஞ்சுக்கு சாப்பிட போகும்போது அப்படின்னா டக்குன்னு போட்டு இல்லை சார் நான் வந்து நடிக்கணும் சார் அப்படி கைகள்லாம் ஆடிடுச்சு. அதை கேட்குறது இல்லை, நடிக்க விட்டு அழுதுருவேன். அந்த அந்த கண்டிஷன் வந்து நடிக்கணும் சார், படத்தில் வாய்ப்பு கிருஷ்ணா அப்படின்னு
ஜில்லன் காதல், ஜில்லன் ஒரு காதல் director. கிருஷ்ணன் அது ரமேஷ் ரமேஷ் ஆக்ட் பண்ணுமா ஒரு டெஸ்ட் ஷூட் ஒன்று எடுத்துருங்க கரியர் அப்படின்ட்டு அவ்வளோதான். அப்படி சொன்னோடனே நான் போயிட்டு இந்த விஜய் சார் வந்து துள்ளாத மனம் துள்ளில் போய் பாத்ரூமில் இருந்தார். அது மாதிரி நான் பாத்ரூமில் போய் குதிக்கிறேன். அதாவது பெரிய பாத்ரூமில் பெருசு சிடிவியில் குதிக்கிறேன், கத்துறேன், நம்ம நடிகனாகிட்டோம் வந்தது என்னமோ. உடனே அது எனக்கு என்ன ரோல்னால் தெரியாது. அதுக்கப்புறம் என்னென்னா ஒரு சீன் கொடுத்து நடிக்க சொன்னாங்க. பிடிச்சிருச்சுமே, என்ன எப்படி பிடிச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து அது எதுனா டயலாக் விவேக் சார் நடிச்சு யாராங்கிற இன்னும் கத்திட்டு வர்றது வீட்டுக்குள்ளே அந்த சீனை வந்து பண்ணி காட்டு சொன்னாங்க. பண்ணி காட்டினா பிடிச்சிது. அதுக்கப்புறம் யாரெல்லாம் ஆடிஷன் வராங்களோ ரமேஷ் நீ பண்ணு அப்படின்னா எல்லாருக்கும் நம்ம தான் மாடல். அது ஒரு பெரிய ரோல் இருந்தது. அது எதுன்னா அந்த டேனியல்னு அந்த ரோல் தான் எனக்கு கொடுத்தது. ஆனால் என்ன காரணமத்தில் என்னை தூக்கிட்டாங்க. அதுக்கெல்லாம் நான் வந்து அழுது எனக்கு என்னடா ஒரு அதை வட போச்சே கதை தான் இப்படி ஒரு ரோலை சொல்லிட்டு இல்லைன்ட்டாங்களே அப்படின்னா அப்புறம் அதில் ஒரு காலேஜில் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் இது வந்து முக்கியமான, ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு மறுபடியும் வில்லனா நீங்கள் கிளம்புறீங்கன்னு ஒரு படம். இல்லை ஆக்சுவலி என்னென்னா எனக்கு ஒரு ஃபோன் வந்தது சத்யஜோதி ஃபிலிம்ஸ்லேருந்து. ஆனால் இந்த மாதிரி அந்த பையன் எனக்கு ரொம்ப தெரிஞ்ச பையன். அவன் வந்து சொன்னான், ஆனால் அந்த மாதிரி ஒரு படம் சத்யஜோதியில் பண்ணுறோம். சூப்பர், அதில் நீங்கள் ஒரு ரோல் பண்ணணும் அப்படின்னு. ரோல்னா பண்ணலாம், என்ன அப்படின்னா இல்லை அதில் வில்லனா பண்ணணும். அப்படியா, யார் படம் அப்படின்னு கேட்டால் ஹிப்ஹாப் ஆதி அவர் படம் அப்படின்னு. அப்படியா, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைப்பா, நான் ஹீரோ நிறைய படம் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ட்டேன். இல்லைண்ணா நீங்கள் பண்ண இல்லை நான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் ரைட்டர் வந்து பொன் பார்த்திபன் அவர் வந்து ஏன்னா காட்சின் பிள்ளை எனக்கு எழுதியிருக்காரு. அதனால் நான் அவர் ஃபோன் பண்ணேன், தலைவா அவர் உங்களுக்காகவே எழுதுனங்க தலைவா நீங்கள் அப்படின்னா. சரி நமக்காக ஒருத்தர் எழுதியிருக்கானே பார்க்க போவோம் அப்படின்னு நான் போய் அஸ்வினை மீட் பண்ணும்போதே நான் சொன்னேன், இந்த பாருங்க இந்த படத்தில் நான் நடிக்கலை, ஆனால் நீங்கள் எனக்காக எழுதியிருக்கீங்க. அப்போ எனக்காக எழுதுன முதல்ல சந்திக்கணும், நான் உங்களை சந்திச்சிட்டேன், விருப்பம் இருந்தால் சொல்லுங்கள், நான் படம் நடிக்கலை அப்படின்னு. அப்படி சொன்னேன்னு எப்படி சொல்லுவான். ஆனால் அவன் சொன்ன உடனே இது எப்படியா நான் எழுதியிருந்தா கூட என்ன நான் யோசிச்சிருக்க மாட்டேன், நீ எப்படி என்னை யோசிச்ச அப்படிங்கிற எனக்கு ஒரு ஆச்சரியம் வந்தது. அங்கே ஸ்டார்ட் ஆச்சு, கண்டிப்பாக பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் அதுக்கு கொஞ்சம் ஒர்க்கு அதெல்லாம் வந்து ஒரிஜினலாக ஒயிட் பண்ணோம், ப்ளீச் பண்ணி அதில் தான் பாதி முடி போச்சு, இங்கெல்லாம் தேவையில்லாத கொட்டி போச்சு. மீசை வந்து இப்படி ஒரு மீசை நமக்குலாம் வளருமானே தெரில எனக்கு. ஆனால் அவனோட ஐடியா அது. ஆனால் எடுத்தால் மீசை பரவாயில்ல, அதை அடர்த்தி வந்து கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். அவனும் கிரியேட் பண்ணது டைரக்டரோட ஐடியா தான் அது, இப்படி வேணும் அப்படின்னா அதை நாங்கள் உடனே பண்ணால் நல்லா இருந்தது. அப்புறம் அதுக்குள்ளே உட்காந்து இது இப்படி வரும், இந்த மாதிரி பேசுவோம், இதெல்லாம் நாங்கள் உட்காந்து பேசினோம். எனக்கு ஒரு வருத்தம் இருக்குது, நீங்கள் பார்த்து ரசிச்சிங்க, ஆனால் ரசிக்காதெல்லாம் நிறையா இருக்குது, அதெல்லாம் தூக்கிட்டாங்க. அதனால எனக்கு நான் அந்த டைரக்டரே நான் சொல்லிட்டு இருந்தேன், நீ என்னை நம்ப வச்சுட்ட, ஆனால் நடிக்க வச்சு நிறைய தூக்கிட்டேன் அப்படின்னு. நிறைய சீன் போச்சு. ஏன்னா ஒரு ஏஜ்டு லுக்கை வந்து அந்த ஏஜில் வந்து பண்ணுறது வந்து ரொம்பவே சிரமமாக இருக்கும். நீங்கள் எப்படி அந்த டிசிஷன் எடுத்தீங்க? இல்லை நடிப்பு தானே, நான் கூத்துப்பாட்டில் இருக்கும்போதே 80 வயசு தாத்தாவெல்லாம் பண்ணியிருக்கிறேன், நடிக்கிறது தானே. இப்போயும் வந்து 2 படங்கள் வந்து அந்த ஏஜில் பண்ணுறேன், லீடாக பண்ணுறேன். ஆக்டர் தானே, அது ஆக்டருக்கு ஏஜ்லாம் இல்லைங்க. நான் நம்ப வைக்கிறேன்னா, என்னை வந்து 18 வயசு பையனா நான் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. 18 வயசு பையனா நான் பண்ணுறது நீங்கள் நம்பணும், அதை கிரியேட் பண்ண முடியும்னா ஓகே. ஆக்டருக்கு வந்து ஏஜுக்கும் கேரக்டருக்கும் சம்மந்தம் கிடையாது. யாரோ இவர் என்ன இவ்வளோ ஏஜ் அவர் எப்படி பண்ண அப்படிலாம் கிடையவே கிடையாது. இப்போ ரஜினி சார் நம்ம பார்க்குறோம் இல்லையா, அவர் அந்த ஏஜ் இருந்தாலும் அவர் எவ்வளோ தூரம் நம்ப வைக்கிறோம் நம்ம ரசிக்கிறோம், அவ்வளோதான். ஆக்டருங்கிறதுல அது பர்சனல் ஏஜை விட்டுடலாம். என்னுடைய முதல் படம் குற்றமே தண்டனை, நாங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணோம், தம்பி நாங்கள் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ண படம். என் லைஃப்பில் ரொம்ப டிசிஷன் எடுத்த முக்கியமான ஒரு காலகட்டம் என்னென்னா, நான் மைனா முடிஞ்சதுக்கப்புறம் எல்லா படமும் ஃப்ளாப். அதுக்கப்புறம் அந்த அத்தனை படமும் ஓடல. ஏன்னா நம்ம வந்து பிடிச்ச ஒரு விஷயம் தான் எல்லோரும் கேட்க ஆரம்பித்தாங்க, மைனா ஹிட்டுன்னு. அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ணல. ஆனால் எனக்கு வந்து என்னென்னா ஹிட்டு தோல்வியெல்லாம் பிரச்சனை இல்லை, நான் பிடிச்சி வந்துட்டோம் ஆனால் நமக்கு பிடிச்ச ஒன்று செய்யலையோ அப்படின்னு இருந்தது. அப்படி தான் சுரேஷ் சந்திரா மூலமாக பிஆர்ஓ அவர் மூலமாக வந்து மணிகண்டனை அறிமுகம் கிடச்சிது. அவர் சொன்னார், ஒரு பையன் இருக்கான் நான் அனுப்புகிறேன்னா, வின்ட்டுன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் கொண்டு வந்து கொடுத்துருந்தார். அது பார்த்து ரொம்ப வியந்தேன், ரொம்ப பிரமாதமான ஒரு ஷார்ட் ஃபிலிம். நான் உடனே சார் நம்ம பண்ணுறோம் அப்படின்ட்டு உடனே அன்றைக்கி அட்வான்ஸ் பண்ணிட்டேன்.
நம்ம பேனரில் படம் பண்ணுறோம் ஓகே அப்படின்னா நாங்கள் வேறு ஒரு கதையை தான் பண்ணுறதா இருந்தது. அப்புறம் அதுக்குள்ளே அவர் காக்க முட்டை கிடச்சிது. அது முடிச்சுட்டு வாங்க சேர்ந்து பண்ணோம். அவர் முடிச்சுட்டு வந்தோடனே ஆரம்பித்தேன். அது வேணாம் சார், நம்ம அது காக்க முட்டை ஜாலியாக ஒரு படம் பண்ணிட்டோம், நம்ம ஒரு த்ரில்லர் பண்ணலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது தான் குற்றமே தண்டனை. அதுதான் எனக்கு கேரியரே மாற்றிச்சு. குற்றமே தண்டனை வந்தோடனே குரங்கு பொம்மைன்னு ஒரு படம் உள்ளே கொண்டு வரேன். அதுக்கப்புறம் கிடாயின் கருணை மன்னும். இப்படி நான் வரிசையாக படங்கள் மாறுறதுக்கு காரணம் இவர் வேறு மாதிரி படங்கள் பார்ப்பாரு பண்ணுவாருங்கிறது ஐடியா கிரியேட் பண்ணது குற்றமே தண்டனை தான். அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து நிறைய ஷார்ட் ஃபிலிம் பார்த்து அதோட டேரக்டர்ஸ் வந்து நிறைய வாய்ப்பு கொடுத்தீங்க. நித்திலன் சாராக இருக்கட்டும் சரி, மணிகண்டன் சாராக இருக்கட்டும் சரி. அது எப்படி எடுத்தீங்க சார் அந்த டிசிஷன்? இல்லை டிசிஷன் வந்து இல்லைங்க, நமக்கு பிடிச்சிருக்கு, இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. எனக்கு அவங்க ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறாங்க இல்லை இது பண்ணுறாங்க அதெல்லாம் எனக்கு கிடையாது. என்னை ஈர்க்குது, அவங்களோட சிந்தனை புதுசாக இருக்குது, அவங்களோட செயல் புதுசாக இருக்குது. அப்போ அவங்களோட பண்ணும்போது நம்ம ஒரு மாறிக்கிறோம். அப்போ ஆக்சுவலாக என்னுடைய சிந்தனைகள் என்னுடைய மாற்றங்களில் இவங்களும் ஒரு காரணம். இவங்க தான் காரணம்னு சொல்லலை, இவங்களும் ஒரு காரணமாக இருந்திருக்கிறாங்க. ஏன்னா மணிகண்டனோட பேசும்போது ஒரு பெரிய ஸ்கூல்னே சொல்லலாம். அவன் பார்க்குற படமாக இருக்கட்டும், அவன் சினிமா யோசிக்கிற விதமாக இருக்கட்டும், அவன் அடுத்தவங்களோட பேசுகிற விஷயமா இருக்கட்டும், எல்லாமே இல்லை அழகாக இருக்கும், ரொம்ப அற்புதமாக இருக்கும். அவரோட சிந்தனைகளே புதுசாக இருக்கும். அப்போ அதிலோட பயணிக்கும் போது இருக்குல்ல, ஆல்மோஸ்ட் அவருக்கும் நான் இதே தாட்டில் இருக்கிறனால தான் அவர் உள்ளே வராரு, அவரும் அதே தாட்டில் இருக்கிறதுனா நானும் உள்ளே போகிறேன். ரெண்டுமே அப்படி மிங்கிலாகி வர்றது தான். அப்போ நாங்கள் யோசிக்கிற படங்கள் இல்லை நீங்கள் இந்த மாதிரி தான் படம் பண்ணணும். ஏன்னா நான் இப்போ ஆக்சுவலாக நான் வெற்றிக்காக ஒரு படம் பண்ணியிருந்தா நான் குற்றமே தண்டனை பண்ணியிருக்க மாட்டேன். அப்போ வெற்றி என்ன தேவைப்பட்டதோ அதை தான் நான் ட்ரை பண்ணியிருப்பேன். அது வெற்றி ஆயிருக்குமா தோற்றுருக்குமாலாம் தெரியாது. ஆனால் நான் என்னென்னு எனக்கு வெற்றிக்கு தான் படம் பண்ணணும்னு நினச்சா நான் வேறு படம் பண்ணியிருப்பேன். எனக்கு பிடிச்ச படத்தை பண்ணேன். எனக்கு என்ன மாதிரி நான் சிந்தனையில் இருக்கேன், என்ன மாதிரி படம் பிடிக்கும், அப்படி தான் குற்றமே தண்டனை. லாஸ்ட் ஃபோட்டோ நான் வந்து அப்போது வீரம் ஷூட் பண்ணும்போது பஸ் ஸ்டாண்டில் வச்சு நைட் சீன் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ சுவிட்சர்லாந்தை பற்றி அடுத்த ஷெட்யூல் போகிறாங்க, 10 நாளில் இன்னும் கிளம்புறாங்கன்னு நினைக்கிறேன். டேரக்டர் அவர் பேசிகிட்டு இருக்கையில் நான் பக்கத்தில் எல்லோரும் நான் உட்காந்துருந்தேன். அவர் விது நீ சீஸ் போயிருக்கியா அப்படின்னு. இல்லை நான் போனதில்லை. போகலாமான்னாரு. போகலாம் அப்படின்னு, வரேன் அப்படின்னு. சரி நம்ம போயிடலாம் அப்படின்னு என்னை மட்டும் கூப்பிட்டார். நாங்கள் எல்லோரும் இருந்தோம், பிரதர்ஸ் எல்லோரும் தான். நான் சும்மா கேட்டு விட்டுருவாருன்னு நினச்சேன். திடீர்னு அதாவது நாளைக்கு போகிறாங்கன்னு தெரியும் சுவிட்சர்லாந்து. மார்னிங் எனக்கு ஒரு 7 o'clock ஃபோன் வருது, இது ரெடி ஆகிட்டியா அப்படின்னா. என்ன ரெடி ஆகிட்டேன்னு? இல்லை சார் வரல. என்ன அப்படின்னு? சார் நான் வீசாலாம் ஒன்றும் பண்ணல சார், இன்னும் வரலைங்கன்னு கேட்குறேன். என்ன நீ இது சொல்ல மாட்டியா எனக்கு அப்படின்னாரு. அவர் சும்மா ஆசை ஏதோ பேச்சில் கூப்பிட்றாருன்னு நினச்சேன். அவர் ஒரு நிமிஷம் கட் பண்ணிவிட்டு திருப்பி 10 நிமிஷம் வந்து டிக்கெட் அனுப்பிச்சிருக்கேன், நீ உடனே பாம்பே கிளம்பணும், போயிட்டு அங்கே வீசா உடனே இன்றைக்கி போயிடு எம்பசி, உனக்கு 11 மணிக்கு நீ அங்கே போயிடுவ, 10:30 மணிக்கு போயிடுவா, கார் ஒன்று வந்துடும், 11 மணிக்கு அப்பாயின்மெண்ட்டு, நீ பார்த்துட்டு வந்துடு, நான் நாளைக்கு காலைல கிளம்பணும் அப்படின்னேன். இன்னும் சுவிட்சர்லாந்து போகிறேன். ஆனால் அங்கே போனேன். அவங்க என்னை உடனே அங்கே கொஸ்டின் பண்ணாங்க, இந்த மாதிரி என்ன அப்படின்னா. அப்புறம் அவர் ஃபோட்டோ காட்டினான். இவரை தெரியுமான்னு கேட்டாங்க. தெரியாது என்ன, ஐ டோன்ட் நோ அப்படின்னேன். இஸ் பீட்டர். ஓகே. அங்கே அவர் ஏஜெண்ட். அவங்க வந்து ஆனால் அந்த ப்ராப்பராக இவங்க கொடுத்தா நடக்கணும், அது ப்ராப்பராக ஒரு விஷயம் பண்ணுறது அவங்க வந்து. அப்புறம் என்னுடைய இதெல்லாம் பார்த்தேன். ஓகே கிவ்மி டிக்கெட் முதல்ல நீ காட்டு, நான் வீசா தரேன். நான் எங்கே டிக்கெட்லாம் போடல, நான் வெளியில் வந்து ஒரு 10 minutes அப்படின்னு. இவர் வந்து இவர் ஃபோன் பண்ணேன், நீ பக்கத்தில் ஃபேக்ஸ் என்ன இருக்கோ அதை உடனே அனுப்பிச்சா உடனே டிக்கெட் போட்டாங்க. நான் டிக்கெட் போட்டு காட்டலாம் போது அவன் வாசல் கொடுத்தான், வீசா கொடுத்தேன். என்ன போகிறேன்னா எடுத்து வந்தோன்னு தெரியும், அந்த ப்ராசஸ் தானே. மறுநாள் வந்து சிஸ் கிளம்புறோம் 2 பேரும். போய் இறங்கி ஒரு 10 days வந்து ஷூட்டு. எனக்கு 2 நாள்லேயே எனக்கு போர் அடிச்சிருச்சு. ஏன்னா நம்ம நடிச்சிருந்தா எனக்கு தெரியாது. இப்போ இன்னொரு நடிகை வச்சு நம்ம கூட நிற்கிறது, அவங்க சாங் எடுக்கிறது. 2வது நாளே வந்து சார் நான் வந்து இது ஆக்சுவலாக அங்கே இதில் மேலே போய் எடுத்தோம் ஃபோட்டோ, அவங்க சாங் எடுக்கிறது. அது வந்து சூப்பராக இருக்குது. என்னென்னா அதாவது நாங்கள் தங்குறதுலேருந்து ஜூரிச்சிலேருந்து ஒரு இடத்துக்கு போய் அங்கேருந்து ஒரு 3 மணி நேரம் பயணம் போய் அங்கே விஞ்சில் வந்து ஒரு இடத்துக்கு போய் அங்கேருந்து ஒரு விஞ்ச் பயங்கரம். அது ட்ராவல். அதுவும் கரெக்டாக அந்த தடத்தில் தான் நீங்கள் நடக்கணும். தள்ளிலாம் தடத்துட்டா உள்ளே போயிட வேண்டியதான். ரொம்ப ரிஸ்கியான பிளேஸு. அதில் தான் அவங்க பண்ணாங்க. ஆக்சுவலாக அந்த டயத்தில் ஒன்று நடந்தது என்னென்னா, நானும் கூலர் போட்டேன், பார்த்தீங்கன்னா தெரியும். அவரும் கூலர் போட்டிருக்காரு, தமனாவும் கூலர் போட்டிருக்காரு, டைரக்டர் கேமராமேன் எல்லோரும் கூலர் போட்டு. டெக்னீஷியன் நிறையா கிளாஸ் போடல. நம்ம வந்து நம்ம ஆக்சுவலி நானும் போட்டிருக்க மாட்டேன், நான் ஒரு விசிட் பண்ண போனால் தானே, அதனால ஒரு கூலர் போட்டு வாங்கி வச்சு சும்மா இருக்கேன்னு அதை தூக்கி போட்டோம். ஆனால் இந்த கிளாஸ் போடாத எல்லோரும் நைட்டு பூரா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்னு பார்த்தா
அந்த லைட் அந்த ஒயிட்டில் பவுன்ஸ் ஆகி கண்ணு இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. பார்த்தா ரெண்டு கண்ணை திறக்கணும் இப்படி இருக்குது. ஐயோ ஐயோன்னு அழுகுறாங்க. உடனே அவர் அங்கே மெடிசன் வர வச்சு இவர் எல்லாருக்கும் மெடிசன் கொடுத்து இது பண்ணி அஜித் சாரை வர வச்சு எல்லாமே அவர் தான் பண்ணார். கொடுத்து ஒன் டே அந்த மாதம் ஒரு 8 hours 6 hours அந்த இது பண்ணோன்னா அவங்க ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் தான் ஷூட் பண்ணாங்க. நான் ஒரு 2 நாள் ஒன்று எனக்கு முடியாதுங்க, நான் இதுக்கு போகிறேன்ட்டேன் பாரிஸ். நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன். நான் எங்கே கூப்பிட்டு எனக்கு 10 நாள் 8 நாள் 9 நாள் ஷூட்டு, ஒரு நாளில் ஷாப்பிங்கும் சரி போகிறேன். நான் போயிட்டு வரேன் அவனை. ஏய் உனக்கு தெரியாது, நான் அது ஒரு பெரிய கதை. அங்கேருந்து நாங்கள் வந்து அது ட்ரெயினில் வந்து நான் பாரிஸ் போய் அது அவர் சொல்லாத கேட்காம நான் போய் நான் பட்ட அவஸ்தெல்லாம் நிறையா இருக்குது. அது ஒரு கதையாக சொல்லும். நைஸ் ஜேர்னி அது. எனக்கு வந்து சுவிஸ் அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு. நான் அதுக்கப்புறம் 3 தடவை போயிட்டேன். அன்றைக்கி நாங்கள் நான் தினேஷ் மாஸ்டர் அஜித் சார் 3 பேருமே பேசும்போது சொன்னோம், நம்ம கல்யாணம் ஆகி நம்ம அப்போ எனக்கு கல்யாணம் ஆகலை. நீ கல்யாணம் பண்ணிட்டு வா, குழந்தை குட்டியால் நம்ம இங்கே வந்து ஃபேமிலியோட அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னா அப்போ சொன்னோம். இன்றைக்கி வரையும் பண்ணல, எல்லோரும் ஒவ்வொரு இடத்துல இருக்கோம். ஆனால் அந்த மூமெண்ட்ஸ் இருக்குல்ல, நைட்டு நாங்கள் வந்து சுவிஸில் வந்து நாங்கள் 3 பேர் மட்டுமே பேசிக்கிட்டு அவர் எனக்கு என்ன பண்ணணுன்னாரு. அந்த அன்பு இருக்குல்ல, அந்த நமக்கு தேவை அந்த அன்பு தான். அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய படங்கள் பார்த்து உங்கள்கிட்ட பேசியிருக்காரா சார் அஜித் சார்? இல்லை நான் அதுக்கப்புறம் படங்களை பார்த்து பேசுனது இல்லை. ஆளோட ட்ரெய்லர் பார்த்து அவருக்கு தான் ஃபஸ்ட்டு காட்டினேன். இதில் ராமோஜியில் வச்சு காட்டினேன், என்னுடைய ஐபேடில் காட்டினேன். பார்த்துட்டு செமையாக இருக்குது அப்படின்னு அது நடந்தது. இது சும்மா அப்புறம் வீட்டுக்கு கூப்பிட்டு வீட்டுக்கு பேசி நாங்கள் வேறு எல்லாம் பேசுவோம். பர்சனல் சினிமா பற்றி பெருசாக பேச மாட்டார். நாங்கள் சும்மா ஃபேமிலியை பற்றி விசாரிச்சு சாப்பிடுவோம் வருவோம். அதுக்கப்புறம் 2 தடவை நம்ம தான் மீட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். 2-3 தடவை மீட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ரொம்ப வருடம் ஆயிடுச்சு. ஃபோன் பேசின இடையில எப்போயாவது ஃபோன் பண்ணுவார். இப்போ ஃபோன் அது இல்லை. என்கிட்ட இருக்க நம்பர் இருக்குது, அதான் நான் சொன்னேன். நம்பர் இருக்குது, நான் பேசணும். ஏன் பேசவே மாட்டேன், நான் கூப்பிடவே மாட்டேன்னு. அவர் என்ன எங்கே இருக்கார், எப்படி இருக்கார், என்ன பிஸியில் இருக்கார், என்ன நீங்கள் ஃபோன் எடுக்கலைன்னா நமக்கு வந்து ஒரு மாதிரி நமக்கு ஒன்று தோணும். அப்புறம் அவங்களுக்கு தொந்தரவு பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் எனக்கு எனக்கா ஒரு விஷயம். அதான் சொல்லுவேன், என் நம்பர் உங்கள்கிட்ட இருக்குது, நீங்கள் கூப்பிடுங்க, நான் பேசுகிறேன், நான் தொந்தரவு பண்ண மாட்டேன். இல்லைன்னு நான் மீறி ஒரு தடவை கூப்பிட்டேன். என்னென்னா என் கல்யாணத்துக்கு அப்படி போகாமல் டைரெக்டாகவே அவருக்கு அடித்து இந்த மாதிரி சொன்னேன். இல்லை அவர் சொன்னார் அப்போது, இல்லை இது நான் அந்த டயத்தில் அவர் 2-3 கமிட்மெண்ட் இருந்தது விஷயங்கள் பர்சனலாக, அதனால் என்னால் வர முடியாது. அப்புறம் என் மனைவிட்ட பேசினாங்க. இந்த மாதிரி கல்யாணம் பேச அவர் நிறைய சொன்னார். நல்ல பையன், அது இதெல்லாம் எனக்கு சர்டிஃபிகேட். ஸோ படம் வெற்றி அடைய வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. தேங்க்யூ.